சில கிறிஸ்தவர்கள் வந்து கொஞ்சம் மாறாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜெபத்தை எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் எல்லாம் உன் கையில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எதிர்த்தா போயிடுமே, அதில் என்ன பெரிய ஒரு இது அப்படின்ற ஒரு கேஷுவலான ஒரு ஆட்டிடியூட் பாருங்கள். கிடையாது. இயேசுகிட்ட அது இல்லை. பாருங்கள், இயேசுகிட்ட என்ன மாதிரி இந்த 2 வார்த்தையில் எல்லாத்தையுமே அடக்கிடுறாருங்க. கிட்டத்தட்ட சோதனையை மேற்கொள்றதுக்கு முழு போதனை இதில் அடக்கிடுறாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ண, நீ உன் வேலையை கரெக்டாக செய், அலர்ட்டாக செய், கவனமாக செய், ஆனால் அதையும் தாண்டி கடவுள் செய்யணும், இல்லைன்னா இது நடக்காது. 2மே முக்கியம். சீஷர்கள்ட்ட 2மே இல்லை. விழித்திருன்னா தூங்கிட்டாங்க அவங்க. ஜெபம் பண்ணுங்கன்னா பாருங்கள், ஜெபம் பண்ணல தூங்கிட்டாங்கன்றது ஒன்று. ஆனால் அந்த ஜெபத்தின் ஆவி கூட இல்லை அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட. ஜெபத்தின் ஆவின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன? ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா என்ன? அதாவது இப்போ நம்ம ஒரு நாளில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறோன்றது ஒன்று. ஆனால் நாளெல்லாம் ஜெபத்தின் ஆவியோடு தான் வாழணும். அது என்ன? அது ஜெபத்தின் ஆவி அப்படின்னா தேவனை சார்ந்து வாழ வேண்டும். என்னுடைய பலத்தை சார்ந்து வாழக்கூடாது, தேவனை அவரை நம்பி வாழணும், அவரை சார்ந்து வாழணும். அவர் என்னோட இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார்ன்ற நம்பிக்கையோட, அதான் ஜெபத்தின் ஆவி. ஜெபத்தின் உருப்படியான ஜெபத்தின் ஆவி. சீஷல்ட்ட அந்த ஜெபத்தின் ஆவி அன்று ராத்திரியில் இல்லை. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? அவங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆவி தான் இருந்தது அன்றைக்கி. இயேசு சொல்கிறாரு அவங்கள பார்த்து, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரத்தில் என்னை விட்டுட்டு போயிடுவீங்கன்றாரு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ ஆண்டவரே, இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நீர் அப்படின்னு பேசியிருக்க வேணாம். அதை விட்டுட்டு என்ன பேசினாங்க அவங்க? பேதுரு சொல்கிறாரு, எல்லாரும் விட்டு போனாலும் நான் விட்டே போக மாட்டேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. நான் உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடி, யார் என்ன பண்ணாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அப்படியே செல்ஃப், அப்படியே தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை வந்து உலகத்தில் பெரிய விஷயங்க, கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோதனையை மேற்கொள்றதுக்கு தன்னம்பிக்கை பத்தாதுங்க, கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறது தான் கிறிஸ்துவின் பேரில். அது சொல்லணும் பாருங்க. உலகத்தில் எப்படின்னா, ஒன்று தன்னம்பிக்கை இருக்கும், இல்லைன்னா ஐயோ என்னால் முடியலன்னு பயம் இருக்கும், கோலத்தனம். 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து என்னால் இதை ஃபேஸ், ஐயோ என்னால் இது முடியாது 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 அப்படின்ற ஒரு இது, நோ கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையே இல்லை. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னது? தன்னம்பிக்கை, என்னால் முடியும். கிறிஸ்தவம் வந்து 2மே வேண்டான்னது. பைபிள் வந்து 2மே சரி கிடையாதுன்னுது. பயத்தோடு வாழக்கூடாது, தன்னம்பிக்கையோடையும் வாழக்கூடாது. கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை வச்சா எவ்வளோ வேணா வைக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. இப்போ என்னன்னு சொல்லியிருக்கணும் சீஷர்கள்? இயேசுவே நீர் தான் எங்களை பலப்படுத்தணும், நீர் பலப்படுத்தினீர்னா நாங்கள் அப்படி போக மாட்டோம். ஆனால் அவங்க தன்னம்பிக்கையின் பேச்சை பேசிட்டாங்க. அது பெருமைக்கு நேராக கொண்டு போய் விழுந்துட்டாங்கன்னா அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அது சோதனைக்கு விழுந்தது மாதிரி தானே, அது பெரிய சோதனைங்க. அது இயேசுவை கைவிட்டாங்க அன்றைக்கி ஆக்சுவலாக. அப்போது ஜெபத்தின் ஆவி, எல்லாம் சொன்ன ஜெபத்தின் ஆவி. அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னா, உன் கையில் தான் இருக்கிற மாதிரி வேலை செய், அதே நேரத்தில் எல்லாமே அவர் கையில் இருக்கிற மாதிரி தான் ஜெபி. உன் கையில் எல்லாமே இருக்கிற மாதிரி வேலை செய், ஆனால் எல்லாமே அவர் கையில் தான் இருக்கிற மாதிரி ஜெபி. 2த்தையும் சேர்த்தாதான் உருப்படியாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒர்க் ஆஸ் தோ எவ்ரிதிங் டிபெண்டட் ஆன் யூ, ப்ரே ஆஸ் தோ எவ்ரிதிங் டிபெண்டட் ஆன் ஹிம். அந்த 2 அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு பல காரியங்கள் இருக்குது, நம்ம பங்குன்னு பல காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும், கவனமாக செய்யணும், எப்போவுமே செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் அவர் தான், அவருடைய கிருபைன்னா செய்யவே முடியாது. அதை உணர்ந்து எப்போவுமே ஜெபத்திலையும் ஜெபத்தினுடைய ஒரு ஆவிலையும் நாம் வாழணும், அவர் மேலே சார்ந்து வாழணும். அப்போது இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ன்றதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது. பொதுவாக பார்த்துட்டோம், இப்போ குறிப்பாக பார்ப்போம். குறிப்பாக விழித்திருங்கள்ன்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்க விரும்புகிறேன். விழித்து எல்லாம் சொல்லுங்க, விழித்திருங்கள். ஜெபம் பண்ணுங்கள்னா நமக்கு புரியுது, ஆனால் விழித்திருங்கள்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? அதில் 3 காரியங்கள் அடங்கியிருக்கு பாருங்க. ஒன்று வந்து முழிச்சிரு, தூங்காத. 2வது அலர்ட்டாரு. 3வது கவனிக்க வேண்டியதை கவனி. தூங்காமல் முழிச்சிரு, அலர்ட்டாரு, கவனிக்க வேண்டியதை.
இந்த விழித்திருன்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மார்க் 13:35 37 திரும்ப திரும்ப சொல்றாரு இயேசு, விழித்திரு விழித்திரு விழித்திருன்னு. அங்க ஒரு உதாரணமே சொல்றாரு. என்ன உதாரணம்? நைட் வாட்ச்மேன். நான் எப்போ வேணா வருவேன் சொல்றாரு இல்லையா இயேசு. எப்போ வருவேன்னு யாருக்குமே தெரியாது, ஆகவே எந்நேரமும் நீ விழித்து இருக்கணும் அப்படின்னு அதுக்கு உதாரணமாக நைட் வாட்ச்மேன் மாதிரி சொல்கிறாரு. அங்கே நைட் வாட்ச்மேனை பார்த்து விழித்திருன்னு நம்ம சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்? தூங்காமல் முழிச்சிரு, அலர்ட்டாயிரு, கவனிக்க வேண்டியதை கவனி. முழிச்சிருந்தா பத்தாது, இல்லை கண் திறந்து தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் பத்தாது, அலர்ட்டாக இருக்கணும். கவனிக்க வேண்டியதை கவனிக்கணும். இல்லை பின்பக்கமாக போயிட்டு நான் அங்கே கொஞ்சம் வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தேன், எப்பா அது பகலில் பார்த்துக்கலாம். எப்படி? நைட்டில் வேலை என்னது? காவல் காக்கணும். அப்போ கேட்டை கவனிக்கணும். வெளியே ரோட்டில் ஏதாவது வேறு அன்யூஷுவலாக வழக்கத்துக்கு மாறாக நடக்குதான்னு பார்க்கணும். ஃப்ளாட்டில் வேறு ஏதாவது விஷயம் ரவுண்ட்ஸ் அடிக்கணும். கவனிக்க வேண்டியதை கவனிக்கணுமே ஒழிய பகலில் செய்ய வேண்டிய வேலையை போயிட்டு நைட்டில் செஞ்சா, இல்லை நான் அந்த குப்பெல்லாம் வச்சுருக்காங்களே அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், கவனிக்க வேண்டியதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் கிரேக்க மொழியில் போய் படிச்சிங்கனாலும் அப்படி தான் வருது அர்த்தம். முழிச்சிரு மட்டும் இல்லை, அலர்ட் ஆகிரு, கவனிக்க வேண்டியதை கவனி. சீஷர்கிட்ட அதுதான் சொல்கிறாரு, முழிச்சிரு, தூங்காத, லிட்ரலாக தூங்காதப்பா, முழிச்சிரப்பா, அலர்ட்டாக இருப்பா, மற்றும் கவனிக்க வேண்டியதை கவனினா அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ஜபத்தை கவனியப்பா. என்ன பண்ணு? ஜபத்தை கவனி. அவங்க எதுவுமே பாயிண்ட் நம்பர் 1 அவுட்டு, தூங்கிட்டாங்க. ஆனால் அது ஸ்பிரிச்சுவலாக நம்மளை அப்ளை பண்ணிக்கோங்கள, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம அதை அப்ளை பண்ணோம். அதாவது வெறும் தூங்காமல் முழிச்சிருக்கிறது ஒன்று, ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் முழிச்சிருக்கிறது வேற. இங்கே இந்த பாடம் நமக்கும் தலைமுறையாக வருகிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தோம்னா எந்த விதத்தில் பொருந்தோங்க? முழிச்சிருன்னா வெறும் தூங்காமல் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுன்னு கிடையாது, அதுவும் சில நேரம் செய்யணும். வெறும் தூங்கிட்டே இருக்க முடியாது கிறிஸ்தவர்கள், இல்லையா? நித்திரையை தேவன் அளிக்கிறார், உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு ஜபத்தை நாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சபைக்கு வருத நெக்லெக்ட் பண்ண கூடாது. சில நேரம் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் கவனிக்கிறது நல்லது. எதை? ஜபத்தை, சபைக்கு வர்றதை, அது முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம முழிச்சிருக்கணும். அப்படின்னா என்னது? எப்படி சரீரப்பிரமாக தூங்கிட்டா என்ன ஆகிடுது? சிலருக்கு சரீர பிரகாரமாக கூட ஆவிக்குரிய விஷயத்தில் தூக்கம்தான் வரும். திரைப்படத்தை 3.5 மணி நேரம் பார்த்துருவாங்க, ஆனால் செய்தியை 1 மணி நேரம் கேட்குறதுக்கு கஷ்டம். 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் உலக பிரகாரமான இந்த யூடியூப் கிசு வீடியோஸ், காசிப் வீடியோஸ்ன்னுவாங்கல்ல, சும்மா இவன் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது, கிசுன்னுவாங்க, சுவாரஸ்யமாக ஏதாவது அதை மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வசனத்தை பற்றி ஒரு 20 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு சில பேருக்கு முழிச்சிருக்க முடியல. அது ஒன்று. நான் சொல்கிறது ஆவிக்குரிய விதத்தில் முழிச்சிருக்கிறதுனா, எப்படி ஒரு வாட்ச்மேன் தூங்கிட்டாருன்னா ஒன்றுமே தெரியாது, என்ன யார் வந்தால் யார் போனால், சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க. புரியுது, கஷ்டம் நைட்டில் முழிச்சிருக்கிறது. எவ்வளோ ஆண் அடித்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க, என்ன நடந்ததே தெரியாது. அந்த மாதிரி சிலர் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், ஒன்றும் புரியாத மாதிரி உலகத்தான் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. விசுவாசிகள் அப்படி முழுக்க கண்கள் மூடி இருக்கிறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது கண் திறந்துருக்கு விசுவாசிக்கு. உலகத்தானுக்கு தான் முழுசாக மூடி இருக்கு. ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய கண்கள் முழுசாக அவங்களுக்கு தான் மூடி இருக்குது. நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இப்போ தான் நேற்று மறுபடியும் பிறந்த விசுவாசியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கண் திறக்கப்பட்டுருச்சு. நீங்கள் ஃபுல்லாக ஒன்றும் அப்படி இல்லை. ஆனால் சில நேரம் உலகத்தார் மாதிரி நம்ம கர்த்தருடைய நோக்கங்களை புரிஞ்சிக்காமல், கர்த்தருடைய வழியில் புரிஞ்சிக்காமல் அவங்கள மாதிரி சில நேரம் இருக்கும் பாருங்கள். வாழ்க்கையை, தேவனை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சிக்காமல், நம்மையே புரிஞ்சிக்காமல், உலகத்தை புரிஞ்சிக்காமல், குடும்ப வாழ்க்கையை புரிஞ்சிக்காமல், எதையுமே அவர் பார்க்குற விதத்தில் பார்க்காம, அந்த விதத்தில் ஆவிக்குரிய கண்கள் மூடி இருக்க ஒரு நித்திரையில் இருக்கிறது போல வாழுகிறோம். இல்லை, முழிச்சிருங்க, விழித்திருங்க. எல்லாம் சொல்லுங்க, விழித்திருங்க. ஸோ முழிச்சிருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அலர்ட்டாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அலர்ட்டாருங்க. அலர்ட்டாருங்கன்னா ஆபத்து எங்கேருந்து வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். ஆகவே அலர்ட்டாருங்க. அப்படி தான் அதை அப்ளை பண்ணிக்கணும் நாம் இன்றைக்கி.
விழித்திருங்கன்னா அதிலே முழிச்சிருங்கன்றது மட்டும் அலர்ட்டாக இருங்கன்னு வந்துடுது. அலர்ட்டாக இருக்கணும்னா ஏன் அலர்ட்டாக இருக்கணும்னா ஆபத்து இருந்தால் தான் அலர்ட்டாக இருக்கணும். ஆபத்து நேரிடலாம் அப்படின்னா அலர்ட்டாக இருக்கணும். நமக்கே தெரியும் சில நேரம் வந்து ஆபத்து நேரிடலான்னு தெரிஞ்சால் ஹை அலர்ட்டில் போட்டுருவாங்க பாருங்கள். எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்போவுமே ஹை அலர்ட்டில் தான் வாழணும். ஏன் தெரியுமா? சோதனை எங்கிருந்து வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். அலர்ட்டை குறைக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்டியன் ஹிம் இருக்குது, கிறிஸ்டியன் சீக் நாட் ரிப்போஸ் எட். இந்த வாழ்க்கையில் நீ இளைப்பாறுதலை நாடாதேன்னு. அதாவது வாட்ச் அண்ட் ப்ரே, அந்த ஹிம் பேர் கோரஸில் வாட்ச் அண்ட் ப்ரேன்னு வரும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீ இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீ தொடர்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா சோதனை எங்கேருந்து வேணால் வரலாங்க. எங்கேருந்து வேணான்னா அதை வேதம் வந்து இப்படி நான் கொஞ்சம் சிம்பிளாக்கி சொல்கிறேன். எங்கேருந்து வரும்? ஒன்று உலகத்துலேருந்து வரும், இல்லைன்னா பிசாசிக்கிட்டேருந்து வரும், இல்லைன்னா மாம்சத்துலேருந்து வரும். அல்லது இப்படி சொல்கிறேன், நமக்கு வெளியிலேருந்து வரலாம், நமக்கு உள்ளிருந்து வரலாம், பிசாசுக்கிட்டேருந்து வரலாம். பிசாசு வந்து வழக்கமாக நம்ம உலகத்தை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்முடைய மாம்சத்தையும் யூஸ் பண்ணுவோம். அப்படி தான் சோதிப்பான். உலகத்திலிருந்து வரலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்தில் நம்முடைய சத்துருக்கள் யார் அப்படின்னு சொல்கிறப்போ, தியாலஜியில் போதிக்கிறப்போ சொல்லுவாங்க, வேர்ல்டு ஃப்ளஷ் அண்ட் த டெவில். உலகம், மாம்சம், பிசாசு. நம்மளை எதிர்க்கிற சக்திகள் என்னது? உலகம், மாம்சம், பிசாசு. உலகம் நமக்கு வெளியே இருக்கிற இந்த உலகம், அதில் தேவனுடைய வழிகளுக்கு புறம்பான காரியங்கள். பாருங்கள், உலகம்னு சொல்கிறப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பைபிளில் சில வசனங்கள் உலகத்தை பாசிட்டிவாக சொல்லும், சில வசனங்களில் வந்து உலகம் நெகட்டிவாக வரும், ஆனால் சில வசனம் பாசிட்டிவாக வரும். அது ஏன் அப்படின்னா, பாசிட்டிவாக வரப்போ எந்த உலகத்தை சொல்லுது? தேவன் உண்டாக்கின நல்ல உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியையும் சொல்லுது. ஆனால் நெகட்டிவாகவும் வரும் சில வசனம். உதாரணத்துக்கு யோவான் 2:15 சொல்லுது, டூ நாட் லவ் த வேர்ல்டு. உலகத்தை நீ நேசிக்காத, அன்பு கூறாத. உலகத்தை நேசிக்கிறவன் இடத்துல பிதாவினுடைய அன்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல உலகம் ரொம்ப நெகட்டிவாக வருது. எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுது? விழுந்து போன உலகத்தை சொல்லுது. தேவனுடைய வழிகளுக்கு முரண்பாடாய் நடந்து கொள்ளுகிற உலகத்தை சொல்லுது. தேவனுடைய வழிகள் வேண்டாம், நாங்கள் எங்கள் வழியில் போகிறோன்னு சொல்லுகிற அந்த உலகம். எவ்வளோ விதத்தில் உலகம் அப்படி போதில்ல? எவ்வளோ விதத்தில் உலகம் வேற ஒரு வழியில் போகுது, நம்மளையும் அந்த வழியில் இழுக்க பார்க்குது. உலகத்தாருடைய மனப்பான்மை, சில நேரம் பெருமை உலகத்தில் பயங்கரமாக இருக்கும். பணத்திமிரு, பவர் இருக்கிற திமிரு, பேக்ரவுண்டு திமிரு, பெருமை. அது தேவனோட ஒத்து வராது. அது தேவன் அதை வெறுக்கிறார். எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல உலகத்தில். ஆனால் உலகம் அந்த வழியில் போகிறப்போ தேவன் அதை எதிர்க்கிறார். அது சில நேரம் நமக்கு கவர்ச்சிகரமாக தெரியுது, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. கிடையாது, அதை தேவன் வெறுக்கிறார். அதனால சோதிக்கப்படக்கூடாது. அல்லது இச்சை, 1 2:15 போய் வாசித்தீங்கன்னா அதெல்லாம் வரும். லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, த ப்ரைட் ஆஃப் லைஃப், ஜீவனின் பெருமை. எங்கே பார்த்தாலும் நம்மளை இச்சைக்கு நேராய் தூண்டுகிற சில காட்சிகளை காமிக்கிறாங்க நமக்கு. சோதனை எங்கேருந்து வேணால் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகம் நம்மை சோதிக்குது, நம்முடைய சொந்த மாம்சமே நம்மளை சோதிக்குது. ஆக்சுவலாக உலகத்தின் சோதனைக்கு ஏன் சில நேரம் நம்ம இடம் கொடுத்துட்றோம், இழுக்கப்படுறோம்னா பாருங்கள், கொக்கி போடுறதுக்கு இடம் நமக்குள்ளே இருக்குது. பிசாசு வந்து உலகத்தை வச்சு நம்மளை சோதிக்கிறான். ஆனால் அது எப்படி சோதிக்கிறான்னா, கொக்கி போடுறதுக்கு இங்கே இடம் இருந்தால் தான் அது நம்மளை இழுக்க முடியும். இயேசுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவருக்கு கொக்கி போட முடியல, ஒன்றும் இடமே இல்லை. இழுத்து பார்த்தா ஒன்றும் வேலைக்கே ஆகலை பாருங்கள். ஆனால் நமக்கு அந்த கொக்கி போடுறப்ப கரெக்டாக கொக்கி மாட்டுது சில நேரம். அதனால தான் இழுக்க. அதான் மாம்சம், நமக்குள்ளாகவே ஒரு பலவீனம். உலகம் நம்மளை அந்த தவறான காரியங்களை காட்டி அல்லது தவறான வழியை நமக்கு முன்பாக நிறுத்தும் போது அதை கண்டு நாம் ஆசைப்படுறோம். சில நேரம் சீக்கிரட்டாக அதை சிலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமே, விசுவாசிகளாக இருக்கிற நாமே, நமக்குள்ளே லேசாக அது மேலே ஒரு ஆசை இருக்குது. அதனால் இழுக்கப்படுறோம். மாம்சம், அதான் உலகம், மாம்சம், பிசாசு தான் இதெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறான் பாருங்கள். உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், நம்ம மாம்ச பலவீனத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான். இயேசுவே சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம்
பலவீனம் உள்ளது. அப்போ சோதனை எங்கேருந்து வேணால் வர முடியுன்றதுனால நாம் எல்லா இடத்துலையும் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், எப்போ வேணால் வரலாம், எங்கேருந்து வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். எப்போ வேணால் வரலான்னா எந்த நேரத்தில் வேணால் வரலாம். உதாரணத்துக்கு கஷ்ட காலத்துலேயும் வரலாம், நல்ல காலத்துலேயும் வரலாம். வித்தியாசம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் சோதனை. நான் சொன்னது போல் சோதனை ரொம்ப ப்ராடானதுங்க, பல கைண்ட்ஸ் இருக்குது, விதங்கள் இருக்குது. கஷ்ட காலத்தில் பாருங்கள், யோபு பயங்கரமாக கஷ்டப்பட்டார், பாடுபட்டார். யோபு, பைபிளில் இருக்கிற யோபை சொல்கிறேன். அவருக்கு எவ்வளோ இழந்த பிறகு சொந்த மனைவி என்ன தெரியுமா சொல்லிடுச்சு? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றுச்சு. அப்படின்னா தேவனை சபிச்சு கொட்டி நீ சாகு போ, அவ்வளோதான். ஆங்கிலத்தில் அப்படியே வருது, curse God and die. சொந்த மனைவி சொல்லுது, இனி கடவுள் நம்பி என்ன பிரயோஜனம்? பாரு உனக்கு என்ன செஞ்சிட்டார், அவ்வளோதான். தேவனை தூஷித்து ஜீவனையை விடு. இப்போ கஷ்ட காலத்தில் தேவனை நம்பாத, தேவன் உன்னை கைவிட்டார் பார், அவரை விட்டு நீ போயிடு, அவ்வளோதான். அவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? இந்த சபையும் இந்த பைபிளும் இந்த இயேசுவும் இதெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்ற சோதனை வரலாம் பாருங்க. கஷ்ட காலத்தில் அப்படிப்பட்ட சோதனை வரலாம். அது பயங்கரமான சோதனை. எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கிறப்பவும் வேற விதமான சோதனை வரலாம். பெருமைக்கு நேரான சோதனை வரலாம். எல்லாம் சூப்பராக போகிறப்போ சில நேரம் எப்படி வரும் சோதனை? பா என்ன மாதிரி சாதிச்சிட்டேன் பார், வாவ், எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம், என்ன செஞ்சுருக்கோம் பார் அப்படின்ற ஒரு சில நேரம் அந்த சோதனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் பைபிள் நமக்கு எச்சரிக்கை விடுது. உபாகம் 8:17 அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா மோசே எச்சரிக்கை விடுறாரு ஜனங்களுக்கு. நீங்கள் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போன பிறகு உங்களுக்குன்னு நிலம் கிடைக்கும், உங்களுக்குன்னு சொந்த வீடு வரும், நீங்கள் கட்டாத வீடு, நீங்கள் தோண்டாத கிணறு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதெல்லாம் கிடைக்கிறப்போ என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு சம்பாதித்தது என்றது உன் இருதயத்தில் நீ சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இரு. உள்ள கூட சொல்லிக்காத, அதை வாய் திறந்து சொல்றது வேற, நினைச்சு கூட நினைச்சுக்காத. அந்த எண்ணம் வந்தாலே அதை அகற்றி போடு. இது உன் சாமர்த்தியத்தினால உண்டானது கிடையாது, உன் கை பலனால உண்டானது கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சொந்த வீடு கிடைக்கிறப்போ, சொந்த நிலம் கிடைக்கிறப்போ, வாழ்க்கையில எல்லாம் நல்லா போகிறப்போ உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாய். அவரே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இதை செஞ்சிருக்கிறார். உபாகம் 8:17-18. இப்போ நல்ல காலத்துலேயும் சோதனை வரலாம், எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கிறப்போ சோதனை வரலாம் பாருங்க. அல்லது பிஸியாக இருக்கிறப்போ சோதனை வரலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்பவும் சோதனை வரலாம். ரொம்ப வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறப்பவும் வரலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறப்பவும் எப்போ வேணால் வரலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லப்போனால் ஊழியம் செய்கிறப்போ கூட வரலாம். உண்மை தானேங்க. அதனால தான் சில நேரம் நம்ம பார்க்குறோம், ஊழியர்களே சில நேரம் சிலர் அதில் விழுறதை பார்க்குறோம். ஊழியம் செய்கிறதுனால அது வராதுன்னு கிடையாது, எப்போ வேணால் வரலாம்.